மகாராணி வந்தியத்தேவனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கான், இவன் நாக்கில் சரஸ்வதி தேவியே இருக்கா அப்படின்னு பாராட்டுறாங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு வந்தியத்தேவன், தாயே எனக்காக பரிந்து நீங்கள் பேசணும். எப்படி பார்வதி தேவி பரமசிவன்ட்டையும் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுட்டையும் பேசுகிற மாதிரி நீங்கள் எனக்கோசரம் பேசி எங்கள் பூர்வீக அரசில் ஒரு 10 கிராமத்தை திருப்பி கொடுத்தா கூட போதும், நான் திருப்தி அடைவேன்னு ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறான். இதெல்லாம் கேட்க கேட்க சுந்தர சோழருக்கு ஒரே வியப்பும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. தளபதி, இந்த இளைஞனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அறிவாளியாக இருக்கான். பாருங்களேன், மகாராணி இவனை 3வது பிள்ளையாக ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பாங்க போல இருக்குது. சரி, இவனுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறார். இல்லை கஷ்டம் இருக்கா அப்படின்னு அபிப்பிராயம் கேட்குறாரு. இதில் என்னுடைய அபிப்பிராயம் என்ன இருக்குது மகாராஜா? இளவரசர் கரிகாலன் கருத்து தானே கேட்கணும் அப்படின்னார் தஞ்சை கோட்டை தளபதி. சக்கரவர்த்தி, யார் பேசுகிறது? வந்தியத்தேவன் பேசுகிறான். சக்கரவர்த்தி இளவரசரை கேட்டால் பழுவூர் தேவரை கேட்கணுன்றார், பழுவூர் தேவரை கேட்டால் இளவரசர் சொல்லணுன்றாரு. இப்போ மாறி மாறி 2 பேரும் என்னுடைய கோரிக்கையை கேட்கலை அப்படின்னு நடுப்புற என் கோரிக்கை மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். பிள்ளாய் நீ கவலைப்படாதே, சுந்தரச்சோழர் அழகாக சொல்கிறார். பிள்ளாய் கவலைப்படாதே, 2 பேரையுமே வச்சுக்கிட்டு நான் பேசி உன் பிரச்சனையை சால்வ் பண்ணித்தரேன் அப்படின்றார். பிறகு சின்ன பழுவேட்டையரை பார்த்து, தளபதி இளவரசனிருந்து இந்த பிள்ளை வந்து ஓலை வாங்கிட்டு வந்திருக்கான், பழையபடிக்கு நான் காஞ்சிக்கு வரணுமா, அங்கே பொன் மாளிகை கட்டியிருக்காராம், அதில் வந்து நான் கொஞ்ச நாள் தங்கணுமா. ஏன் உடனே பழுவேட்டையர் வந்து, அரசே தங்கள் சித்தம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னா. ஆமாம், என் சித்தம் கிடக்குது, என் கால் நகர மறுக்குது, காஞ்சிபுரத்துக்கு பிரயாணம் எப்படி செய்கிறது? அதெல்லாம் நடக்காத காரியம். அரண்மனை பொம்பளை பிள்ளைகளை மாதிரி பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கின்னு திரையை மூடிக்கிட்டு போக சொல்கிறீங்களா? அதெல்லாம் நமக்கு முடியாது, அதெல்லாம் நினச்சாலே அசிங்கமாக இருக்குது. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் கரிகாலனை இங்கே வந்துட்டு போக சொல்லுங்கள், நான் பார்க்கணும் அப்படின்னார். இளவரசர் இந்த நேரம் காஞ்சியை விட்டு இங்கே வரலாமா? வடதிசையில் பகைவர்கள் பலசாலியாக இருக்காங்களே. எப்பா, பார்த்திபேந்திரனும் மலையமானும் அங்கேருந்து பார்த்துக்குவாங்க. இளவரசர் இச்செம்பிங்க என் பக்கத்தில் இருக்கணும்னு என் மனசு தோணுது. அதோடு இல்லை, ஈழத்தில் இருக்கானே இளங்கோ, அவனே இங்கே வந்து சேர சொல்லி அனுப்புங்க. 2 பேரும் வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் நான். என்ன அப்போ வரும்போது, இளங்கோ வரும்போது ஈழத்துக்கு நம்ம உணவு அனுப்புகிறோமே, அது நீங்கள் ஆட்சேபனை பண்ணுறீங்கள, அதையும் தெரியப்படுத்திடலாம். சக்கரவர்த்தி மன்னிக்கணும், பழுவூரார் பேசுகிறார், தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஈழத்துக்கு உணவு அனுப்புவதை நான் ஆட்சேபிக்கவில்லை, தன தானியாதிகாரியும் ஆட்சேபிக்கவில்லை, சோழ நாட்டுடைய குடிமக்கள் தான் ஆட்சேபிக்கிறாங்க. சென்ற அறுவடையில் சோழ நாட்டில் விளைவு குறைவாக இருக்குது, நம்முடைய மக்களுக்கே போதுமானதாக இல்லை, இந்த லட்சணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புறதான்னு முணுமுணுக்கிறாங்க. கொஞ்ச நாள் போனால் மக்களுடைய கூச்சல் அரண்மனைக்குள்ளே வந்து கேட்கும். அதனால் நமக்கு தொந்தரவு வர வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம். குடிமக்கள் விரும்பாததை அருள்மொழி தேவை எப்பயும் செய்ய மாட்டான். எல்லாத்தையும் ஒரு தடவை அவன் இங்கே வந்து போகட்டும். சரி, பெரிய பழுவேட்டையர் எப்போ வர்றாரு அப்படின்னு கேட்குறார். அரசே இன்று இரவு வந்துடுவார் கட்டாயம். நல்லது, அவர் வந்த உடனே நாளைக்கே காஞ்சிக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த பையன்ட்டியை கொடுத்து அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறார் சுந்தர சோழர். அரசே, இந்த சிறுவன் காஞ்சியிலேருந்து ஒரே மூச்சில் வந்திருக்கான், உடனே அவனை போர் சொல்வது உச்சிதமில்லை, அவன் கொஞ்சம் இளைப்பாறட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஆபா, பேஷ், அதையே பண்ணுங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க.
இளவரசன் வர்ற வரைக்கும் இந்த பையன் இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்றார். அப்போ மலையமான் மகள் எழுந்து நிற்கவே பழவேட்டையர் புரிஞ்சுக்கிறார். அரசே, என்னை மன்னிக்கணும், ரொம்ப நேரம் உங்ககிட்ட நான் பேசிட்டேன் இன்றைக்கி அப்படின்னார். தேவி எச்சரிக்கை செயல் நீட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறார். உடனே தளபதி, இந்த புள்ள நம்ம விருந்தாளி, இவனுக்கு வேண்டிய வசதியை செஞ்சு கொடுங்க, சக்கரவர்த்திக்கு வரைக்கும் உடம்பு நல்லா இருந்தால் நம்ம அரண்மனையிலே இருக்க சொல்லிடலாம் அப்படின்னாங்க மலையமான் மகள். நான் கவனித்துக் கொள்கிறேன் தாயே, உங்களுக்கு அந்த கவலை வேணாம், நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சின்ன பழவேட்டியார் சொன்னார். அப்போது அவரை அறியாமலேயே அவருடைய ஒரு கை மீசையை தொட்டு முறுக்கியது.